Good morning. Good morning, Father. ஒரு புதிய நாளை தந்த இறைவனுக்கு நன்றியாகவும் இன்றைய நாளிலே விசேஷித்த விதமாக ஒரு மகளுக்கு இம்முறை உயர்தர பரீட்சையிலே சிறந்த பெறுபேறுகளை இறைவன் தரும்படியாகவும் ஒரு மகளுக்கான இடமாற்றத்தை தரும்படியாகவும் 2 குடும்பங்களை இறைவன் தன்னுடைய கரத்திலே வைத்து காத்தருளும்படியாகவும் ஒரு மகளுக்கு இறைவன் தாமே உடல் உள்ள ஆன்மீக பலத்தை தரும்படியாகவும் தொடர்ந்து அவர் கூடவே இருந்து அவருடைய ஆன்மீக காரியங்களில் அவரை வழிநடத்தி காத்தருளும்படியாகவும் அவர் கையிட்டு செய்கின்ற காரியங்களில் எல்லாம் ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருகும்படியாகவும் மேலுமாக கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு மகளை ஆசிர்வதித்து இம்முறை அவரினுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் இந்த வருடத்திலே நிறைவேறும்படியாகவும் ஆண்டவராகிய கடவுள் தாமே தன்னுடைய தயவை அவர் மீது பொழிந்து அவருடைய தொழில்துறைகளை நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் மேலுமாக ஒரு குடும்பத்தை ஆசிர்வதித்து கணவன் மனைவி இருவருக்கும் நல்ல தொழில் வாய்ப்பிலே முன்னேற்றத்தை தரும்படியாகவும் குழந்தைகளை ஆசிர்வதித்து நல்லதொரு முன்னேற்ற பாதையிலே வழிநடத்தி செல்லும்படியாகவும் மரித்து போன பங்கிராஜ் ரோஜரி அனஸ்லி டிலக்ஷன் சுதாகரன் ஜெயராஜா அக்னஸ் தவம் அருட்தந்தை செபாஸ்டியன் க்ரூஸ் மேரி பிள்ளை ஆகியோரினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரது இல்லத்திலே நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். செபிப்புமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களது செயல்களை உம்முடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உம்முடைய அன்பு திருமகனினுடைய பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவிலுள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரிலுள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடிருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடிருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று,
சகோதரர் சவுலே மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாயிருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவப் பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என்னுடைய பெயரால் பேய்களை விரட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம்முடைய கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு வாட்டி ஒரு தேனீ பறந்துட்டே வந்துச்சுது. அதை ஒரு குருவி பார்த்து கொண்டே இருந்துச்சுது. என்ன நடந்தது என்று தெரியல. அந்த தேனீ அப்படியே தன்னுடைய கவனம் சிதறி கீழே இருந்த ஆற்றில் விழுந்து விட்டது. ஆற்றில் விழுந்ததால அந்த தேனியால் எந்திரிச்சு பறக்க முடியல. இதை பார்த்துக்கிட்டே இருந்த குருவி என்ன பண்ணுச்சுது, மரத்தில் இருந்த ஒரு இலையை பிச்சு அந்த தேனீக்காக ஆற்றில் கீழே போட்டது. அதில் தட்டு தடுமாறி ஏறி கரையை வந்து தேனீ அடைந்து கொண்டது. சில நாட்கள் கழிந்திருக்கும். ஒரு நாள் தேனீ பறந்து கொண்டே வருகிறது. பறவையும் மரத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம், பறவை மரத்திலே உறங்கி கொண்டிருந்தது. அந்த வேளை பார்த்து தூரமாக நின்ற ஒரு வாலிபன் அந்த குருவியை நோக்கி அம்பை வீசும் வண்ணமாக அந்த இடத்தில் முயற்சி பண்ணி கொண்டு இருந்தான். இதை கண்ட தேனீ தனக்கு உதவி செய்த அந்த குருவியை காப்பாற்றும் நோக்கமாக அந்த பையனின் அருகிலே சென்று அவனினுடைய கழுத்திலே குத்தி கொண்டதாம். அப்படி குத்திய வேளையிலே வேதனையில் அந்த பையனின் அந்த வாலிபனின் கையிலே இருந்த அம்பின் குறி தப்பி போனது. அவன் சத்தம் போட்டதிலே அந்த குருவி விழித்து கொண்டு பறந்து போனதாம். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த கதையினுடைய தத்துவம் என்ன தெரியுமா?
நாம நன்மை செய்கின்ற பொழுது அதே நன்மை நமக்கு எப்போதாவது ஒரு வாட்டி நாம எதிர்பாராத நேரத்திலே திரும்பி வரும் என்பதாகும். இது ஒரு அறநெறி கதை. ஆனால் எல்லா வேளையிலும் அப்படித்தான் நடக்கின்றதா? நன்மை செய்கின்றவர்களுக்கு எல்லா வேளையிலும் நன்மைதான் நடக்கின்றதா? இல்லையே. வாழ்க்கையில் நாம் அப்படி பார்ப்பது இல்லையே. நன்மை செய்கின்றவர்களுக்கு வாழ்வில் எத்தனையோ தீமைகள் நடக்கின்றதே. தீமை செய்கின்றவர் நன்றாக வாழுகின்றார்களே. இதை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கிறது? வாழ்க்கையிலே வீரன் வெற்றி பெற்றால் அது சகஜம், கோழை தோற்று போனால் அதுவும் சகஜம். ஆனால் இங்கே நாம் வாழ்விலே பார்ப்பது சில சமயங்களில் வீரன் தோற்பதும் கோழை வெல்லுவதும். இது எதனால்? யாருக்கு தெரியும்? கடைசியில் எப்படி முடிக்கிறோம் தெரியுமா? அது அந்த கடவுளுக்குத்தான் தெரியும் என்று. உண்மைதான். வீரன் போட்டியிலே தோற்பதும் கோழை போட்டியிலே ஜெயிப்பதும் கடவுளுக்கு தெரியும் என்று ஒப்புக்கொள்ளுகிறோமே. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையிலே நன்மை செய்தவர்கள் ஒரு நாளும் தீமைக்குள் தள்ளப்பட மாட்டார்கள். தீமைக்குள்ளே தள்ளப்படுவது போன்று இருக்கலாம், ஆனால் அவர்களினுடைய முடிவு ஒருபோதும் தீமையாகாது. அதே போன்று தீமையிலே வாழுகின்றவர்கள் ஒரு நாளும் நல்ல விதத்திலே தங்களுடைய வாழ்வில் வெற்றி காண முடியாது. வாழ்விலே நல்ல விதத்தில் வெற்றி காண்பது போல இருக்கலாம், ஆனால் உண்மையில் அது வெற்றி கிடையாது. ஆக மொத்தத்தில் என்ன? போல என்பதுதான் நம்முடைய வாழ்விலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், நல்லபடியாக படித்த ஒரு வாலிபன், அவன் செய்த காரியம் என்ன? அவன் கிறிஸ்தவர்களை அழிக்கும் நோக்கமாக போய்கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்வு 3 எழுத்து சவுலாக இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்வு 3 எழுத்து சவுல் என்பதிலே முடிந்து விடவில்லை. சவுல் என்கின்ற 3 எழுத்தோடு இயேசு என்கின்ற 3 எழுத்து, அவர் கற்பித்த அன்பு என்கின்ற 3 எழுத்து, அவர் தந்த பாசம் என்கின்ற 3 எழுத்து, அவர் தந்த நேசம் என்கின்ற 3 எழுத்து, இவையெல்லாம் அவனுக்குள்ளே இறங்கி அவனை மனம் மாற்றுகிறது. அதனால் தான் அவன் பவுல் என்கின்ற 3 எழுத்தை பெற்று இன்று அவனுடைய மனமாற்றத்தை கொண்டாடுகிறோம். வாழ்விலே கெட்டவர்கள் எல்லாம் கெட்டுப்போவதும் இல்லை, நல்லவர்கள் எல்லாம் சமயங்களிலே கெட்டவர்களாக மாறாமல் இருப்பதும் இல்லை. நாம் எதற்கு தீயதை நினைக்க வேண்டும்? நல்லவர்கள் நல்லவர்களாகவே இருக்கட்டும், கெட்டுப்போனவர்கள் வாழ்விலே நல்லவர்களாக வர வேண்டும் என்றும், அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் நம்முடைய ஜெபத்தினால் உயரும்படியாகவும் இந்த பலி வழியாக வேண்டி நிற்போம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்பெறுவாராக. சகோதரங்களே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களது காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக ஊடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர்ப்புண்ணென விளங்கு செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதன்களிலே ஓசானா.
ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜோசப், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கும் திறமை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாம், இவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம்பிக்கையில் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று நம்பிக்கையின் வார்த்தைகளை தந்தவர். அவர் அண்டை நம்முடைய தேவைகளுக்காக செபித்து கொள்ளுவோம். முதலிலே யாரெல்லாம் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும், தங்களுக்காக செபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற செபித்து கொள்ளுவோம். இந்த நாளிலே ஆண்டவரினுடைய அருட்கரம் எங்களோடு கூடவே இருக்கும்படியாகவும் எங்களை தீமைகளுக்கு தப்புவித்து நன்மையின் வழியிலே நடாத்தும்படியாகவும் வேண்டி செபிப்போம். இந்த வாரம் முழுவதும் அவரினுடைய காவல் தூதர்கள் எங்களை சூழ்ந்து நிற்கவும், எங்களை எத்தீங்கும் அணுகாமல் பாதுகாப்பினால் அவருடைய அருட்கரத்தின் வழிநடத்துதல் கூடவே வரும்படியாகவும் வேண்டி நிற்போம். இந்த மாதம் முழுவதும் அவரினுடைய தயவும் கிருபையும் நம்மை தொடரவும், அவரினுடைய பிரசன்னம் முன்னே செல்லவும், அதை தொடர்ந்து நாங்கள் பயணிக்கவும் வேண்டுமென்று வேண்டி நிற்போம். இந்த வருடம் முழுவதும் இதோ இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி ஆண்டவர் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு நாம் ஆசிர்வாதமாய் விளங்க அவர் அண்டை வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம், கேட்ட காரியங்களை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு நிறைவேற்றி தருவார் என்கிற உறுதிப்பாட்டிலே அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. உங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மையானவர்களை நன்மையின் பாதையில் நடாத்துகின்ற தெய்வம். தீய வழிகளிலே செல்லுகின்றவர்களை நன்மைக்கூடாக வழிநடத்துகிற தெய்வம். நாம் இன்று அழைக்கப் பெற்றிருக்கிறோம். அழைக்கப் பெற்று நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக தகப்பனே, ஒரு புதிய நாளை எங்களுக்காக தந்திருக்கிறேன். இந்த நாள் ஆசிரின் நாள், இந்த நாள் அற்புதத்தின் நாள். இந்த நாள் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடாத்தப் போகின்ற நாள். உம்முடைய சமூகம் முன்னே செல்ல, அதைத் தொடர்ந்து நாங்கள் பின்னே வரப்போகின்றோம். எங்களுக்காக முன்னே எழக்கூடிய சகல தடைகளையும், வியாபார தடைகள், வாழ்க்கை தடைகள், எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் தகர்த்து எறிந்து எங்களை முன்னோக்கி பாதையிலே செல்லச் செய்ய போகின்றீர். அதற்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பல நாட்களாக எங்களது உடலிலே இருந்த வியாதியின் தொற்றுக்கள், வியாதியின் கூறுகள் எங்கள் உடலை விட்டு அகலப் போகின்ற நாள். பல நாட்கள் எங்களுக்கு கைகூடி வராமல் இருந்த காரியங்கள் கைகூடி வரப்பண்ண போகின்ற நாள். இன்றைய நாள் எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்வை நீர் ஆசீராக காணச் செய்ய போகின்ற நாள். அப்பா, எங்கள் குடும்பங்கள் இது நாள் வரை கண்டிராத அற்புதத்தை, ஆசீரை, நன்மையை நாங்கள் காணச் செய்ய போகின்றேன். இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், பாவ தளைகள், போதை பழக்கத்தின் அடிமை தளைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை தப்புவித்து காத்தருளுவீராக. இன்று தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருத்துவ துறவர வாழ்விலே பணி அர்ப்பணிப்பு நாளை நினைத்து கொண்டாடும் அத்தனை பேரும் ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்வார்களாக. இன்று தங்களது முழு முயற்சியை போட்டு யார் யாரெல்லாம் புதிய புதிய காரியங்களிலே காலடி பதிக்கிறார்களோ அவர்கள் பின்னோக்கி சென்று விடாமல் முன்னோக்கி முன்னேற்ற பாதையிலே செல்லுவதற்கு உம்முடைய வல்லமையை அவர்கள் முயற்சியோடு கலந்து நீர்தாமே அவர்களை வெற்றியின் பாதையில் வழிநடத்தி செல்லுவீராக. தகப்பனே, வைத்தியசாலையில் நோயுற்று படுக்கையில் இருப்பவர்கள் சீக்கிரம் குணமடைந்து தங்கள் இல்லத்திற்கு செல்லுவார்களாக. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே குற்றவாளிகளாக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்கள்
உம்முடைய பரிசுத்த ஸ்பரிசத்தினால் சீக்கிரமாக விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே, யாரெல்லாம் காணாமல் போனார்களோ, அவர்களை எல்லாம் யாரெல்லாம் பறிகொடுத்தார்களோ, அந்த குடும்பங்களுக்கு மன ஆறுதலின் செய்தியை கொடுப்பீராக. ஆண்டவரே, மரித்து போனவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியையும், பிரிவின் வேதனையினால் வாடுகின்றவர்களுக்கு நீர்தாமே மன அமைதியின் செய்தியை தர வேண்டுமென்று உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.